வணக்கம். நேத்ரா தொலைக்காட்சி ரசிகர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாகவும் வெற்றிகள் பல தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைய வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துக்களோடு இன்றைய பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியும் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியானது வாஸ்து சாஸ்திரம் பற்றியதான பல்வேறு பயனுள்ள சரியான வழிகாட்டல்களையும் ஜாதகம் பற்றியதான துல்லியமான பலாபலன்களையும் மக்களுக்கு எடுத்து வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமையவிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய முதன்மையான ஜோதிடர்களுள், அது மாத்திரமல்லாது வாஸ்து நிபுணர்களுள் ஒருவரான சுவாமி காளி கனகரட்னம் ஐயா அவர்களுடைய புதல்வரும் முதன்மை சீடருமாகிய சைவாச்சாரியார் கனகரட்னம் மாரிசன் அவர்கள் தான் இன்றைய இந்த பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பல்வேறு பயனுள்ள இந்த ஜாதகங்கள் பற்றியும் வாஸ்து சாஸ்திரம் பற்றியதுமான தகவல்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். எங்களில் பலருக்கு இந்த இல்லத்தை அமைக்க வேண்டும் என்பது ஒரு பல கனவாக இருக்கும். இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தியை முழுமையாக ஒரு இல்லத்துக்குள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் என்னென்ன விடயங்களை எல்லாம் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அது மாத்திரமல்லாது வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்னாயத்தம் என்பது தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜாதகங்கள் பற்றி நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம், அத்தனைக்கும் ஒரு தீர்வாக இந்த பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சி அமையவிருக்கின்றது. பல்வேறு விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வழியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் விஸ்வசக்தி ஜோதிட சாஸ்திர விசாரத வாஸ்து நிபுணர் ஜோதிடர் சாமசூரி தேசாபிமானி கீர்த்தி ஸ்ரீ ஜனரஞ்சன கனகரட்னம் மாரிசன் சைவாச்சாரியார் அவர்கள் இந்த வழியில் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். உங்களை இந்த காலை வேளையில் சந்திப்பது ஆச்சாரியார் அவர்களே மிகவும் மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு விடயம், எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி தான் நாங்கள் பேசவிருக்கின்றோம். குறிப்பாக இந்த வாழ்க்கை என்ற ஒரு விஷயம் நிலையற்றது இல்லையா? இந்த மரணம் என்பது எப்பொழுது வேண்டுமாக இருந்தாலும் வரலாம். ஆகவே இந்த வாழ்கின்ற அந்த காலப்பகுதிக்குள் நாங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மற்றவர்களையும் சந்தோஷமாக நாங்கள் வைத்திருக்க வேண்டும். இருந்தாலும் கூட பலருடைய வாழ்க்கையில இந்த சந்தேகம் என்கின்ற ஒரு விடயம் எப்பொழுது நுழைகிறதோ அன்று முதலே வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுகிறது. எதிர்மறையான பல்வேறு விடயங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படியான இந்த சந்தேகம் மனிதர்களுடைய வாழ்க்கைக்குள் வருவதற்கு என்ன காரணம் சைவாச்சாரி? கண்டிப்பா பிரணீதா. வணக்கம் இறை அன்பர்களே. பிரணீதா, இந்த சந்தேகங்கிற விஷயத்துக்கு போகும் முன்னாடி நம்ம வந்து நம்பிக்கைங்கிற விஷயத்த முதல்ல கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கைங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு கணவன் மனைவிக்கு இடையில், அதே சமயம் வந்து ஒரு காதலருக்கு இடையில், பெற்றவர் பிள்ளைக்கு இடையில் இந்த நம்பிக்கைங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பிக்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிட போகிறது கிடையாது. நாளுக்கு நாள், மாதத்துக்கு மாதம், வருடத்துக்கு வருடம் இதை நாங்கள் பில்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ தான் இந்த எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கைங்கிற விஷயம் உருவாக போகுது. அதிகமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை இறை அன்பர்களே, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமாக தேவைப்படுற, ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தேவைப்படுது. இப்போ நம்ம நாட்டில் வந்து பெட்ரோல் டீசல் மாதிரி நம்ம அதிகமாக தேவைப்படுது, ஆனால் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சந்தோஷம் ஓகே, சந்தோஷம் கண்டிப்பாக கன்ஃபார்மாக கிடைச்சிரும். நிம்மதி நிறைய பேருக்கு தேவைப்படுது, அது நிறைய தேவைப்படுது, ஆனால் கொஞ்சமாக தான் கிடைக்குது. அப்போ நம்ம நம்பிக்கை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த நிம்மதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்க. ஆனால் இந்த சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்குது இந்த நம்பிக்கை உடஞ்சி போகிறதுக்கு. அதுக்கு அடிப்படையான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம். இந்த சந்தேகம் வந்து பார்த்துக்கிட்டீங்க இறை அன்பர்களே, ரெண்டு வகையில் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம். ஒன்று வந்து சந்தேகங்கிற ஒரு கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்துலேருந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். உதாரணமாக நம்ம சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நண்பர்களிருந்து கற்றுக்குறோம், சில நேரங்களில் வந்து பெற்றவங்கிருந்து கற்றுக்குறோம், சில ரிலேஷன்ஸ்கிட்டேருந்து கற்றுக்குறோம். நல்ல விஷயமும் கற்றுக்குறோம், கெட்ட விஷயமும் கற்றுக்குறோம். கெட்ட விஷயம் வந்து சீக்கிரம் கற்றுக்க ஆரம்பிச்சிடும், அதுதான் உண்மை. அது உளவியல் ரீதியாக அதுதான் உண்மையே. இப்போ எந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய எல்லாம் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். அவருடைய செயல்பாடு, அவருடைய பிஹேவியர்ஸ், பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். அவருடைய இதுதான் இவர் அப்படி, இதுதான் பிரணீதா, இதுதான் கோனேஷ், இதுதான் மாரிசன், இதுதான் லாரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை நம்ம சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நடைமுறை, அவங்களுடைய பிஹேவியர், செட்டில் இதெல்லாம் வச்சு தான். இது எல்லாமே மேக்ஸிமம் நாங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்திலேருந்து கற்றுக்குறோம், டிவிலேருந்து கற்றுக்குறோம், சோஷியல் மீடியாலேருந்து கற்றுக்குறோம். இன்னொருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் அந்த மாதிரி வரும், நானும் டாக்டர் ஆகணும், நானும் இன்ஜினியர் ஆகணும்னு நம்ம எல்லாமே அங்கேருந்து கற்றுக்கிற ஆரம்பிக்கிறோம். இதே மாதிரி நம்மளுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்,
இது மாதிரி சந்தேக பிராணியாக இருந்த எந்த நேரம் பார்த்தாலும் தன்னுடைய மனைவியை, எந்த நேரம் பார்த்தாலும் தன்னுடைய கணவனை, எந்த நேரம் பார்த்து காதலி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க பக்கத்தில் நம்ம இருக்கும் போல நடக்கும். நம்ம அவங்கன்னு கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். ஐயோ என்னுடைய மனைவி இப்படி தான் இருப்பாங்களோ, என்னுடைய கணவன் இப்படி தான் இருப்பாங்களோ. முதல்ல என்ன பண்ணால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடணும். கண்டிப்பாக. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்தேகத்துக்கான காரணம் நாங்களாக இருக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி தப்பானவங்களாக இருப்போம். சில நேரங்கள் வந்து பார்த்துருப்போம், ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி இருக்கிற நேரமே வேறு வேறு சம்பந்தத்தை வச்சுக்குவார். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா காதல் இருக்கிற நேரமே காதல் வேறு வேறு சம்பந்தம் வச்சுக்கிருப்பாங்க. இது 2 பக்கம் நடக்கிற ஒரு விஷயம்தான். அப்போ இதான் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு தப்பானவர் வந்து நல்ல ஒரு நபர்னு வச்சுக்கலாம், ஒரு மனைவியோ இல்லாட்டி ஒரு காதலியோ காதலனோ, அவங்க நல்லவங்க, இவர் கொஞ்சம் தப்பானவர். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நைட் டைம்களை வந்து பொதுவாக வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்னு செட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த டைம்களை வந்து ஆன்லைனில் இருக்கும். அந்த வாட்ஸ்அப்னு ஆன்லைன் ஒன்று காட்டும் பிரணீதா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆன்லைனில் வந்து அந்த ஆப்போசிட்டில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருப்பாங்க, ஆனால் ரிப்ளை பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ இவங்க நினச்சிருப்பாங்க, ஓகே யாரோட சரி பேசிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. இந்த சந்தேகம் எங்கேருந்து வருதுன்னா, இவர் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாரு. அதனால தான் அந்த சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணணும்? தன்னைத்தானே திருத்திக்கணும். தன்னைத்தானே திருத்திக்கும் பொழுது நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அவங்க மேலே வர. இப்போ நான் தப்பு பண்ண இல்லையே, அதனால் அவங்களும் தப்பு பண்ண மாட்டாங்க. நான் எந்த ஒரு சிச்சுவேஷனை துரோகம் பண்ண இல்லையே, அவங்களும் துரோகம் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்கள வச்சே மற்றவங்க மேலே ஏற்பட ஆரம்பிக்குது. இது ஒன்று. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காதலனோ ஒரு காதலியோ கணவனோ மனைவி இன்னொரு இடத்த தேடி போகிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் நீட்ஸ்னு சொல்லுவோம் பிரணீதா. நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளை அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் முன்னுக்கு போகிறோம்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உடுத்தணும், நல்லா சாப்பிடணும், நம்மளுக்கு ஒரு வீடு வாசல் இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கணும், எல்லாம் ஒரு தேவைகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து மன ரீதியாக உளவியல் தேவைகள்னு இருக்குது. இந்த உளவியல் தேவைகள் என்னைக்கு குறைஞ்சி போகுதோ அன்றைக்கி தான் வேறு வேறு சம்பந்தங்களும் ஏற்படுது. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு பொதுவாக ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரம் பார்த்தாலும் கணவன் தன்னை பற்றி யோசிக்கணும், தேடணும், ஒரு அட்டென்ஷன் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சிக்கணும், அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கப்பா, கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் படுத்துகிறோமோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகங்கிறது வராது, நம்பிக்கை இன்னும் சக்திமத்தி ஆகும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் வந்து நிம்மதி சந்தோஷத்தை பெறலாம். இது வந்து பொதுவாக நாங்கள் வந்து சமுதாயத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நாங்கள் பார்த்துருப்போம் பிரணீதா, நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு சந்தேகம் ஒரு புத்தி வர ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து இறை அன்பர்களே கிரகம் ஒரு முக்கியமான காரணம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சொல்லும் பொழுது மனோகாரன்னு சொல்லுவோம், மனசுக்கு அதிபதி. சந்திரனே கெட்டு போறான்னு மனசும் கெட்டு போயிடும். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம் பிடிச்சவர். அவர் எந்நேரம் பார்த்தாலும் மனசுக்கு ஒரு சஞ்சலத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதான் 7.5 சனி வந்தால் பாருங்க, எந்நேரம் பார்த்தாலும் தலை அப்படியே அது விசர் பிடிச்ச மாதிரியே இருப்பாங்க. புதன் வந்து பார்த்தா புத்திக்கு அதிபதி. அப்போ சந்தேகங்கிறது வாரத்துக்கான காரணம் என்ன? புத்தி ஒழுங்காக இல்லாதனால தான். அப்போ அந்த புத்தி வந்து என்னைக்கு இல்லாமல் போகுதோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் புதனுடைய நீச்ச பார்வையோ அப்படி புதன் எங்கே சரி மந்தமாக இருப்பார். ராகு வந்து பார்த்தீங்கன்னா சரியான அந்த குழப்பம் பிடிச்ச கிரகம். அது எந்த நேரம் பார்த்தாலும் சஞ்சலம், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்த ஒரு கலவை தான் ராகு. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் இறை அன்பர்களே ராகு பகவான், சனி பகவான், கேத்து பகவான், புத பகவான், இந்த கிரகங்கள் மந்தமாகியோ, மந்தம்னு சொல்லும் பொழுது 3ஆம் ஸ்தானம், லக்னத்திலிருந்து 3ஆம் ஸ்தானம், 3ஆம் ஸ்தானம், 6ஆம் ஸ்தானம், அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் 8ஆம் ஸ்தானம், 12ஆம் ஸ்தானம் மந்தம் கொண்டிருந்தாலோ நீச்சம் பெற்றிருந்தாலோ இவங்களுடைய மாதிசை வரும் பொழுது பிரணிதா ஒன்று பிரச்சனை வர ஆரம்பிச்சு. இங்கே இருந்தால் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ கிரகம் வருது, தோஷம் வருது, இதுக்கு நம்ம அது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதா? ஐயோ எனக்கு வந்து 7.5 சனி வரப்போகுதே, அப்பப்பா எனக்கு வந்து ராகு வரப்போகுதே, நான் என்ன பண்ண போகிறோம் தெரியுது, பயந்துக்கிட்டே நம்ம வாழ்க்கை நம்மளே இல்லாமல் வைக்கிறதா? இல்லை. இந்த ஜாதகன்னு சொல்லும் பொழுது பிரணீதா இறை அன்பர்களே நமக்கு வந்து ரிஷிகள் கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் சமயோஷித புத்தின்னு சொல்லுவோம். கூடாத காலகட்டங்களில் சமயோஷித புத்தியோடு நடந்துக்க. இப்போ மழை வரப்போகுது, இப்போ ஒரு பயணம் போக போகிறோம், மழை நம்ம நிறுத்த முடியுமா? அனே மழையை கொஞ்சம் நிறுத்திக்குங்களேன், எனக்கு ஒரு பயணம் போக வேண்டியதாக இருக்குது அப்படி சொன்னால் மழை நின்றுமா? இல்லை. மழையை வந்து குறைக்க முடியுமா? இல்லாட்டி கூட்ட முடியுமா? முடியாது. மழை வரதான் செய்யும். ஆனால் நம்ம பயணம் போகாமல் இருக்க முடியுமா? அதனால முடியாது. பயணம் போகத்தாக வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த நேரத்தில் சமயோஜ புத்தியோட யூஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே ஒரு காரை புக் பண்ணிக்கலாம், ஒரு கொடையாவது அட்லீஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம், கண்டிப்பாக அந்த பயணத்துக்கு போகலாம். இல்லை அப்போ நம்ம முன்கூட்டியே நம்ம அதை தெரிந்துண்டு அதுக்குண்டான அந்த சமயோஜித புத்தியை நம்ம பயன்படுத்தி நம்ம நடந்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில தோல்வியே கிடையாது பிரணீதா. வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா இறை அன்பில் திறமை மட்டும் போத. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் திறமை இருந்தால் போதும்பா,
வேறு எதுவும் தேவையில்ல, அருள் எங்களுக்கு தேவை. இந்த அருள் பெறக்கூடிய ஒரு வழி இருக்குது. அது நாங்கள் அதை 2வது படம் பேசுவோம் அந்த என்ன மாதிரி அப்படின்னு. இந்த அருளுங்கிறது என்ன, நம்ம வந்து போன ப்ரோக்ராமில் நாங்கள் பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு சிலருக்கு இருக்க ஒரு 50-60% இது எந்த ஒரு விஷயத்து மேலும் நம்பிக்கை இருக்காது. கடவுள் மேல் நம்பிக்கை இருக்காது, ஜாதகத்தை மேல் நம்பிக்கை இருக்காது, எதுலையுமே. ஆனால் தாம் மேல் நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பாக தாம் மேல் நம்பிக்கை இருக்கிறது ஒரு நியாயமான விஷயம், கண்டிப்பாக இருக்கணும். தம் மேல் நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். தன்னுடைய திறமை மேல் நம்பிக்கை இருக்கிறது ஓகே. அது உதாரணத்துக்கு நாங்கள் வச்சுக்கலாமே. இப்போ நம்ம ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், ஒரு நபர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகும் பொழுது அவருக்கு நல்லா தெரியும் எந்த ஒரு விபத்தும் நடக்காதுப்பா, என்னுடைய டிரைவிங் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஒன்றும் நடக்காது, நான் தேசிக்க வெட்ட மாட்டேன், தேங்காய் உடைக்க மாட்டேன், அர்ச்சனை பண்ண மாட்டேன், எனக்கு எதுவுமே தேவையில்ல, என்னுடைய டிரைவிங் மேலே எனக்கு ரேசிங் கார் வேணாலும் ஓட்டலாம்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே பிரணீதா, அந்த ரோட்டில் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும் பொழுது நம்ம மட்டுமா ஓட்டுறோம்? எவனாவது கொண்டாந்து விட்டுட்டான்னு நடக்கிறது? நமக்கு என்னதான் திறமை இருந்தாலும் ஆப்போசிட்ல வர கொண்டு வந்து விட்டுட்டா, அப்ப அருள் நம்மளுக்கு தேவை. நம்பிக்கை இருக்க வேண்டும், ஆனா அதீத நம்பிக்கை வந்து ஆமா. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவோம். அமுதங்கிறது என்ன, அதை குடிச்சா சாகாபரம், இறந்து போகவே மாட்டாங்க. ஆனால் அளவுக்கு மீறி குடிச்சா அந்த நிமிஷமே இறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி இறையன்பர்களே, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது, ஒரு அளவு இருக்குது. அந்த அளவோடு நம்ம நடந்துக்கணும். அதே சமயத்தில் எங்களுக்கு அருளும் தேவை. அதை எப்படி பார்க்கும் பொழுது நம்ம வந்து இந்த ஜாதகங்கிற ஒரு முக்கியமான விஷயம் பிரணீதா. ஏன்னா ஜாதகம் இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. ராமர் காலகட்டங்களில் இருந்து ஜாதகம் இருக்கு. எந்த ஒரு பொய்யான கலையும் பொய்யான விஷயங்களும் நிலை கொள்ளாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா அது ஸ்திரமாக இருக்குன்னா அந்த விஷயத்தில் ஒரு உண்மை இருக்குது. அந்த உண்மையோட என்ன நடந்துச்சு அப்படின்னா சில தப்பான மூட நம்பிக்கையான விஷயங்கள் சேர ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு அம்மா வந்து ஜாதகம் பார்க்க போயிருந்தாங்க. அந்த ஜோதிடர் சொல்லியிருக்காரு, அம்மா நீங்கள் வந்து நவக்கிரகத்தை 9 தடவை சுற்றி வாங்க, ராகு கேதுங்கிற சாயா கிரகம், அந்த கிரகத்தை மட்டும் நீங்கள் வந்து பொதுவாக நாங்கள் வளம் தான் வருவோம், அது மட்டும் இடம் வாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் நவக்கிரக சுற்றும் பொழுது ஒரு 7 தடவை வளமாக சுற்றி வரணும், 2 தடவை இடப்புறமாக சுற்றி வரணும். இதுதான் முறை. நிறைய பேருக்கு தெரியுது. ஏன்னா ராகு கேதுங்கிற கிரகம் அது சாயா கிரகம்னு சொல்லுவோம். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஜோசியர் சொல்லிட்டாருப்பா, நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வலது பக்கம் அப்படி சுற்றி வராங்களா 7 தடவை, இடது பக்கம் வந்து ரிவர்ஸ் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ரிவர்ஸ்னா திரும்பித்தானே பிரணீதா வரணும். இப்படியே அதை ரிவர்ஸ் வண்டி ரிவர்ஸ் போகிற மாதிரி வர முடியுமா? இதுதான் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறது. இவங்களே ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கிறது, அந்த விஷயத்தை உருவாக்கிடுறதுனால இதை வந்து மற்றவங்களுக்கு போதிக்கிறதுனால அது ஒரு மூட நம்பிக்கை. அது நல்லதும் கெட்டதாக போயிடுது. அந்த பாலில் சின்ன ஒரு விஷம் கலந்தா பாலே கெட்டு போயிடும்ல, அந்த மாதிரி தான். எனவே அன்பர்களே, நாங்கள் முடிஞ்சளவு ஜாதகத்தை வந்து நம்ம வந்து ஆராய்ந்துக்கிட்டோன்னா முன்கூட்டியே நம்ம ஜாதகத்துள்ள பலன்கள், ராகு வருதா, கேது வருதா, 7 சனி வருதா, இதோட பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுதான்னு முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எந்த ஒரு தடை வந்தாலும் நான் முன்னோக்கி போகலாங்கிறது தான் உண்மை. இது நான் சொல்லலைங்க, இது ரிஷிகளே சொல்லியிருக்காங்க. அது மாத்திரமில்லாது சுவாமி காளிகனகரத்னம் ஐயா அவர்கள் இந்த ஜாதகங்கள் வாஸ்து சம்பந்தமான பல்வேறு விடயங்களை புதுமையாக மாற்றி நல்ல விடயங்களை மக்களுக்கு சரியானதொரு விடயங்களை எடுத்து சென்றிருக்கின்றார். நீங்களும் கூட உங்களுடைய ஜாதகங்களுடைய துல்லியமான பலாபலன்களை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் நாங்கள் தருகின்ற தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் முகவரியோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இலக்கம் 115 கீழ் A, வெளிக்கடவத்த வீதி, நாவல வீதி, குருந்துவத்த ராஜகிரியே. தொலைபேசி இலக்கங்களை ஞாபகப்படுத்துகின்றோம். 0112872769 மத்திய தொலைபேசி இலக்கம் 0112807707. நீங்கள் திரையிலும் அந்த முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கங்களை பார்க்கலாம். அது மாத்திரமல்லாது இன்னும் ஒரு கிளையும் இருக்கின்றது மாத்தறையில். இலக்கம் 342 அக்குரச வீதி, கொடகம, மாத்தறை. தொலைபேசி இலக்கங்கள் 0118722769. மத்திய தொலைபேசி இலக்கம் 0114322220. இந்த இலக்கங்களூடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மாத்திரமல்லாது உங்களுடைய கனவு இல்லங்களை நீங்கள் இந்த வாஸ்து முறைப்படியாக அமைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த வாஸ்து வரைபடங்களை கூட நீங்கள் சரியான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தருகின்ற அந்த தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் முகவரியோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் முன்கூட்டியே முன்பதிவு செய்து கொண்டதன் பின்னராக நேரடியாக சென்று நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஆச்சாரியாரே,
எல்லோருக்குமே கனவு இருக்கிறது. நீங்கள் பேசுகின்ற பொழுது கூட சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்பொழுது கணவன் மனைவிக்கு இடையிலே வந்து ஒரு அதீதமான நம்பிக்கை இருக்கிறது. ஆனா அந்த நம்பிக்கை நிறைய விஷயங்கள் வந்து நாங்க ஆசைப்படுவோம். அந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல தான் அந்த சந்தோஷம் இல்லாம போகுது, நம்பிக்கை இல்லாம போகுது. அந்த சந்தேகம் என்கின்ற விடயம் வந்து உள்நுழையுது இல்லையா? இப்ப எனக்கு நீ உனக்கு நான் என்று எல்லாருமே வாழ்வாங்க. காதலன் காதலி எடுத்தாலும் சரி, கணவன் மனைவி எடுத்தாலும் சரி, அவ்வளவு அன்பா இருப்பாங்க. ஆனா அந்த நீங்க சொன்ன மாதிரியே அந்த இடைநடுவே வர்ற அந்த சந்தேகத்தினூடா வந்து வாழ்க்கையை வந்து மாறி போற சந்தர்ப்பங்களை எல்லாம் நாங்க பார்க்குறோம். இதை வந்து நடக்காம இந்த சந்தேகம் என்ற ஒரு விஷயம் அந்த வாழ்க்கைக்குள்ள வராம முன்கூட்டியே இந்த ஜாதகங்களை வச்சு நாங்க ஒரு தற்பாதுகாப்பு மாதிரியே முன்கூட்டியே ஏதாவது நாங்க செய்ய முடியாதா? கண்டிப்பா செய்யலாம் பிரணீதா. அதுக்கு தான் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா பெரிய ஒரு ஆய்வை மேற்கொண்டார். இது என்னப்பா பண்றது, இந்த கிரகதோஷம் ரொம்ப ஒரு பீடனை கொடுக்குது, இதை தாண்டி நம்ம எப்படி வரலாம், இதை தாண்டி எப்படி முன்னேறலாம், ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு, என்னதான் பரிகாரம் பண்ணாலும் 100% பலன் கிடைக்குது இல்லையே அப்படின்னு வந்து சுவாமி நினைக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகுதான் வாஸ்துங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து அதை நோக்கி ஆராய ஆரம்பிச்சாரு. இறையன்பர்களே, வாஸ்துன்னு சொல்லும் பொழுது பஞ்சபூதங்களை அடிப்படை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கலை. நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், நம்ம தான் நம்ம வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கிறது, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நான் இந்த இதுதான் படிக்கணும், இப்படித்தான் நான் வாழ்க்கையை வாழணும், இப்படித்தான் நாங்கள் போகணுங்கிற வினைக்கு ஏற்ப கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்க ஆரம்பிக்குது. நல்லது கெட்டு ரெண்டும் பண்ணுது. அப்போ சொல்கிறோம் யதா கர்மம் ததாபலம், செயல் எப்படியோ பலனும் அப்படியே. நம்ம செஞ்ச செயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன் கிரகம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஓகே, நம்ம இதில் வந்து மீண்டு வாரது என்ன பண்ணலான்னு பார்க்கும் பொழுது நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து கொண்டு நம்மளுடைய மைண்டை மாற்றுது. இந்த கிரகத்துக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது, தெய்வ சக்தின்னு சொல்லுவது. ஓகே, அது தெய்வ சக்தி, கிரகத்துக்கும் மத்தியில் ஒரு சக்தி இருக்குது, அதுதான் பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம். இன்னும் இந்த உலகமாக இருக்கல இந்த பிரபஞ்சமே இந்த பஞ்சபூதத்தின் அருளால் தான் இயங்குது. உதாரணத்துக்கு நம்ம பஞ்சபூதம்னு சொல்லும்போது நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லிடுவோம், தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் விட இருக்கலாம். நம்ம நிலம்னு சொல்லுவோம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது 5 இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியுமா பிரணீதா? இந்த 5 இந்த உலகம் முதல் இருக்குமான்னு பாருங்க, இல்லை. இது 5 எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 5 இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு சாதாரண ஒரு புள்ளி தான் நம்ம. அப்போ நம்மளும் அந்த பிரபஞ்சத்தின் இந்த பஞ்சபூதத்து ஒரு அங்கம் தான். அப்போ நம்ம முடிஞ்ச அளவு இந்த இந்த பஞ்சபூதத்துடைய நாங்கள் சொல்லுவோம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம், நேர்மறை எனர்ஜின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக இருக்குது. அந்த எனர்ஜியை நாங்கள் வந்து சரியான முறையில் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எண்ணோட்டங்கள் வந்து சரியான முறையில் இருக்கும். நம்ம எண்ணோட்டங்கள் சரியான முறையில் இருந்தால் வாழ்க்கை நிம்மதி, முன்னேற்றம், சந்தோஷம் எல்லாமே கிடைச்சிடும். உண்மையிலே நல்லா யோசிச்சு பாருங்க பிரணீதா, நம்மளுடைய வாழ்க்கை ஏற்படும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இறையன்பர்களே நம்ம தான் காரணமாக இருக்கும். வேற எங்கே இருந்து காரணங்கள், கிரகங்கள் நம்ம வந்து எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, தாக்கங்கள் ஏற்படுது, அதை தாண்டி நம்ம போகலாம். ஏன்னா மனிதனுக்கும் சாதாரண மிருகங்களுக்கும் ஜீவராசிகள் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா மனிதனுக்கு பகுத்தறியக்கூடிய ஒரு அறிவு இருக்குல்ல. அதனால தான் இந்த புத்தராக இருக்கலாம், ஜேசுநாதராக இருக்கலாம், ரிஷிகளாக இருக்கலாம், ஒரு ஞான ஒரு நிலை எட்டினதுக்கான காரணம் வந்து இந்த பகுத்து அறியக்கூடிய ஒரு நிலை அவங்களுக்கு இருக்கிறனால தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த குரங்கிலிருந்து மனிதன் வந்து சொல்லி இப்போ நான் மனிதன் வந்து குரங்கா போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பகுத்து அறியக்கூடிய அறிவை நம்ம மட்டம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதை நம்ம வந்து இல்லாமாக்கி அதை தாண்டி நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். அதை தாண்டி யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதத்தினுடைய அருள் எந்த அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு நன்மை சேரும். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க பிரணீதா, இப்போ கூட இறையன்பர்களுக்கு பார்க்கலாம். இப்போ வேணா செக் பண்ணி பார்த்துங்க. வடக்கு, ஈசானம், கிழக்கு, வடக்கு, ஈசானம், கிழக்கு. ஈசானம் சொல்லும் பொழுது வடக்குக்கும் கிழக்குக்கும் மத்தியில். அதே மாதிரி நிருதி மூலைன்னு சொல்லும் பொழுது தெற்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் கன்னி மூலைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த 4 திசைகளில் ஒரு எல் கட்டின்னு சொல்லுவோம், ஒரு எல் ஷேப்பில் ஒரு கட்டினோ கிச்சன் குசினின்னு சொல்லுவோம்ல, சமையலறை, நம்ம சமையலறை. அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் பாத்ரூம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம சொல்லலாம் ஒரு படி, அதாவது ஸ்டேர்கேஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இருக்கத்தக்கன அதான் நம்ம மீட்டர் பாக்ஸ்னு சொல்லலாம், அதை நம்ம விட்டுட்டோம். மின்சார மீட்டர் இதுகள் இருக்க பட்சத்தில் அன்பர்கள் நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வீட்டில் பெரும்பாலானவங்களும் ஒரு குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் எந்த நேரம் அந்த குழப்பமான மனநிலை ஏற்படாது. கண்டிப்பாக அவங்களுக்கு அதுக்கான இருந்திருந்த கிரகநிலை மாறும் பொழுது, அதாவது கிரகம் ரொம்ப முக்கியம் பிரணீதா. அதாவது
கிரகத்தை வந்து சூக்ஷ்மமாக அது ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ் அந்த வைப்ரேஷன் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு விதம் தான் இந்த வாஸ்துங்கிறது. இப்போ சில நம்ம எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரகத்தை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. நாளுக்கு நாள், நேரத்துக்கு நேரம், மாதத்துக்கு மாதம், இப்போ இந்த கிரகம் இப்படி இருக்காப்பா, அது அப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம வேலையை பார்க்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், முன்கூட்டி நம்ம வந்து அதுக்குண்டான ஆயுத பணிகள் நம்ம செஞ்சு கொள்வது ஒரு யுக்தி தான் இந்த வாஸ்துங்கிறது. இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம். இந்த கம்ப்யூட்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வைரஸ் கார்டை போட்டுக்குவோம். ஏன் அந்த வைரஸ் கார்டை போடுவோம், வைரஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு வேலை இல்லை, வைரஸ் வாரத்துக்கு முன்னுக்கு போடுறதுக்கான காரணம் அது வரும் முன்னே காப்பதுங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஆரம்பத்திலே நம்ம வந்து முடிஞ்ச அளவு அந்த வாஸ்து நம்ம இல்லங்களை வந்து ஏற்படுத்தும் பொழுது வருமுன் காப்புங்கிற மாதிரி இந்த கிரகத்தின் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை வந்து இந்த வாஸ்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. நம்மளுடைய முடிவுகள், நம்மளுடைய எண்ணங்கள் நேர்மறையாக பாசிட்டிவாக போக ஆரம்பிக்கும். இந்த பாசிட்டிவாக போகிறதுனால நிறைய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குது. சரி ஆச்சாரியாரே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ எல்லாருமே வந்து விலங்குலேருந்து மனிதர்கள் அந்த பகுத்தறிவுன்ற ஒரு விஷயத்தால் தான் வந்து கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்கிறாங்க இல்லையா? இருந்தாலும் கூட அந்த பகுத்தறிவோடு சிந்திக்க வேணும் என்று நினைப்பாங்க நிறைய பேர். இருந்தாலும் கூட ஒரு இடத்துலேருந்து நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வேணுமன்றதுக்காக யோசித்தாலும் கூட ஒரே தருணத்தில் வந்து 2-3 சிந்தனைகளுக்கு ஓடும். ஒரு மனசில் ஒரே விஷயத்தில் எங்களால் வந்து கன்சென்ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா? அந்த சிந்தனைகள் வந்து மாறிட்டே இருக்கும், ஒரே குழப்பமான மனநிலையா இருக்கும். அது வந்து எதனால ஏற்படுது, எந்த கிரகத்தினுடைய மாற்றத்தால ஏற்படுது? நல்ல கேள்வி பிரணீதா. இந்த குழப்பங்கள் ஏற்படுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் சந்திர பகவானுடைய சேர்க்கை தான் பெரும்பாலான பிரச்சனை ஏற்படும். இறையன்பர் ஜாதகம் கையில் இருந்தால் பாருங்க, உங்க ஜாதக ரீதியா சனி பகவானுடைய பார்வை சந்திர பகவான், சனி பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, இந்த பார்வைக்குள்ள சந்திர பகவான் இருந்தாலோ இல்லாட்டி சனி பகவான் சந்திர பகவான் சேர்ந்து இருந்தாலோ மனசஞ்சலங்களை கொடுக்கும். சஞ்சலம் தான் இது எல்லாமே. ஒன்று இருக்கும், இதை விட அது பெட்டரா இருக்கும் போவாங்க. அதுக்கு போனதுக்கப்புறம் ஐயோ நான் அதை விட்டுட்டேனே அப்படின்பாங்க. இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சஞ்சலமான நிலை ஏற்படுத்துறது இந்த சனி பகவான் மற்றும் சந்திர பகவான். அந்த சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் சொல்லுவோம். சங்கடம், மனசுக்கு சங்கடம் ஏதோ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ சனி பகவான் வந்து இந்த மாதிரி நிலை இருக்கவங்க முடிஞ்ச அளவு சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மச்ச மாமிசங்கள் சாப்பிடாம இருக்கிற அளவுக்கு நல்லது. ஏன்னா சனி பகவான் சொல்லும் பொழுது நீதிபதினு சொல்லுவோம். அதாவது நியாயத்தை வழங்கக்கூடியவர். தப்பு பண்ணா என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் கண்டிப்பா தண்டனை ஏற்பட கொடுக்க ஆரம்பிச்சிடும். எனவே இந்த சனி பகவானுடைய பரிகாரமா முடிஞ்ச அளவு ஒவ்வொரு சனிக்கிழமை மச்ச மாமிசம் சாப்பிடாம இருக்கலாம், முடிஞ்ச நிறுதி திசையை வந்து தூய்மையா வச்சிருக்கலாம் இருக்கலாம். கண்டிப்பா இந்த சனியுடைய பெரிய ஒரு பரிகாரமா அமையும். நிச்சயமாக எவ்வளவு தூரம் அந்த நிகழ்ச்சியில நாங்க பேசினாலும் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த நேரம் எங்களுக்கு போதவே போதாது. அந்த அளவுக்கு நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் எங்களுக்குள்ளேயும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ரசிகர்களுடைய மனதிலையும் இருக்கு. இருந்தாலும் கூட அடுத்த சனிக்கிழமையும் நாங்க கண்டிப்பா நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க வருவோம். நாங்க இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் கூட நெருங்கி இருக்கிறது. நீங்களும் கூட உங்களுடைய இல்லத்தை வாஸ்து முறை அமைக்க விரும்பினால், உங்களுடைய இல்லத்திற்கான அந்த வாஸ்து வரைபடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினாலோ இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை முன்கூட்டியே நீங்கள் என்னவிதமான பலாபலன்கள் ஏற்பட போகிறது என்பதை முன்கூட்டியே நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய ஜாதகங்களுடைய துல்லியமான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் நாங்கள் தருகின்ற முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பினை ஏற்படுத்துங்கள். இலக்கம் 115 வெளிக்கடவத்த வீதி, நாவல வீதி, குருந்துவத்த, ராஜகிரிய. தொலைபேசி இலக்கங்கள் 0312872769. மற்ற தொலைபேசி இலக்கம் 0312807707. திரையிலும் நீங்கள் இலக்கங்களை பார்க்கலாம். மாத்தரையில் இன்னும் ஒரு கிளை இருக்கின்றது. இலக்கம் 342 அக்குரச வீதி, கொடகம, மாத்தரை. தொலைபேசி இலக்கங்கள் 0112872769. மற்ற தொலைபேசி இலக்கம் 0114322220. இந்த இலக்கங்களூடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இந்தளவோடு நாங்கள் இன்றைய பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்ற முற்றைய தினம் நாங்கள் பேசிய அத்தனை விடயங்களும் ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில் சிறியதொரு மாற்றத்தையாவது நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். ஆச்சாரியர்கள் கூறிய பல்வேறு விடயங்களை மனதிருத்தி உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வேளையில் இப்படியான பல்வேறு பயனுள்ள விளக்கங்களை பகிர்ந்து கொண்டிருந்தவர் விஸ்வசக்தி ஜோதிட சாஸ்திர விசாரத வாஸ்து நிபுணர் எண்ஜோதிடர் சாமசூரி தேசாபிமானி கீர்த்தி ஸ்ரீ ஜனரஞ்சன கனகரட்னம் மாரிசன் சைவாச்சாரியார் அவர்களுக்கு இந்த வழியில் நேத்ரா டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. சிறரசர்களை இதோடு நாங்கள் பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். அடுத்த வாரம் சனிக்கிழமை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.